முறையிலிருந்து தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டும் மிக வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்ற ஆதரவோடு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா ஜல்லிக்கட்டுன்னு பேர் வைக்கலையா, வேறு பேர் வச்சுக்கோங்க, ஏர் தழுவுதல். எத்தனையோ பேருக்கு அரசாங்கம் சட்டம் நமக்கு பல விஷயத்தில் வளைஞ்சு கொடுத்துருக்கு. இது அரசாங்கம், தமிழக அரசு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக செய்ய முடியும். ஏன்னா 4000 ரூபாய்க்கு மேலே பேங்க்கில் 2000 ரூபா நோட்டு தரமாட்டேன்னு சொல்லும் பொழுது ஒருத்தர்கிட்ட 32 கோடி ரூபா எடுத்தாங்க, இன்னொருத்தர்கிட்ட 60 கோடி ரூபா எடுத்தாங்க. அப்போ யாரோ எங்கேயோ வளைஞ்சு கொடுக்குறாங்க. அப்போது இந்த ஜல்லிக்கட்டுக்காகவும் தமிழக அரசு எவ்வளவு பண்ணுது. அவசர சட்டம் ஏற்றலாம், இது கண்டிப்பாக நடக்க போகுது இல்லையா? மாடெல்லாம் ஓடி போய் பிடிச்சோன்னு சொல்லுங்கள், அவ்வளோதான். அதுக்கு என்ன வேற ஒரு பேர் வச்சுக்க வேண்டியது தான். ஜல்லிக்கட்டு தடை என்றால் ஜல்லிக்கட்டை விட்டுருங்க, வேறு பேர் வச்சு இதே நிகழ்ச்சியை நடத்த முடியும். இது தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு விளையாட்டு. அந்த பாரம்பரியத்தை நாம் விட்டு கொடுக்கக்கூடாது. தவறுவோம். ஜல்லிக்கட்டை தடை செய்வதன் மூலம் நாட்டு மாடுகளை அழிக்கக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இதை வெளிநாட்டினர் செய்கிறார்கள். இதை நாம் கண்டிப்பாக எதிர்க்கணும். இதுதான் அடிப்படை. எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு சூட்சமத்தோடு தான் செய்யப்படுகிறது. இந்த பீட்டா அமைப்பு ஏன் வெளிநாட்டில் எருதுகள் மேலே ஈட்டியை குத்தி கொல்ற ஒரு விஷயத்தை தடை செய்யலை? தமிழ்நாட்டில் மட்டும் எதுக்கு தடை செய்யணும்? அதற்காக தான் சொல்கிறேன். இது தமிழ்நாட்டுக்கு சொந்தமான ஒரு விளையாட்டு. இதை யாருமே இப்போ பொங்கலுக்கு கட்டாய விடுமுறை கிடையாது மத்திய அரசு சொன்னாங்க. எதிர்ப்பு வந்தவுடனே கட்டாய விடுமுறையில் சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி யார் தலைவர்கள் தான் வரணும்னு இல்லை, எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாக இருந்தால் எல்லாமே நடக்கும். ஏன்னா ஊர் கூடித்தான் தேர் இழுக்க முடியும். இந்த வருஷம் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.